friends, welcome to Narsi Tamil channel. இன்னைக்கு மட்டன் தண்ணி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவு மட்டன் எடுத்துர்க்கேன். மட்டனை கட் பண்ணி வாங்கிட்டு வந்ததால நான் எதுவும் கட் பண்ணல. இப்போ இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நான் வேக வச்சு தான் இன்னைக்கு குழம்பு பண்ண போறேன். குக்கரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள் அதில் மட்டனை ஆட் பண்ணிட்டேன். இது கூடயே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சூப்புக்கு நான் எடுத்துக்கிறேன். அதனால் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன். 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ இதில் பச்சை மிளகாய், பூண்டு, சோம்பு, மிளகு, ஜீரகம்லாம் நல்லா இடித்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டேன். ஆயில் குறைவான அளவு தான் சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இடித்த மிளகு, ஜீரகம், பூண்டு, சோம்பு, பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். அதை வதக்கி விட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச 2 பெரிய தக்காளி, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டேன். இந்த அளவு நல்லா வதங்கி வரணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குழம்பு பண்ணும்போது குக்கர்லேயே வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மட்டனை வேக வைக்காத அப்படியே நல்லா தாளிச்சிட்டு மசாலா தாளிச்சிட்டு மட்டனை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூளும் இதில் ஆட் பண்ணிட்டேன். மட்டன் தண்ணி குழம்புக்கு நான் தேங்காய் எண்ணெய்க்கு ஆட் பண்ணல. இந்த மெத்தடில் வைக்கும் போதுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கட் பண்ண 2 முருங்கைக்காய், 1 உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப சுவையான மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை மொத்தத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.